ஓம் சாந்தி. 4 நவம்பர் 2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப் தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் கட்டளை என்ன? இரண்டாவது கேள்வி, சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் என்னவாக ஆகிறீர்கள்? சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் என்னவாக ஆகிறீர்கள்? மூன்றாவது கேள்வி, எதற்கு யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது? எதற்கு யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது? நான்காவது கேள்வி, யார் தடையற்ற சேவாதாரி? யார் தடையற்ற சேவாதாரி? அஞ்சாவது கேள்வி, ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் என்ன? ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் என்ன? ஆறாவது கேள்வி, யார் தடையற்றவர்களாக இருப்பார்கள்? யார் தடையற்றவர்களாக இருப்பார்கள்? Fill in the blanks. First, யார் டேஷ் ஆகிறார்களோ, யார் டேஷ் ஆகிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவு டேஷ். அவருக்கு யார் டேஷ் ஆகிறார்களோ அவருக்கு அந்த அளவு டேஷ். இரண்டாவது, நாம் பரமாத்மாவின் குழந்தை என்றால் டேஷ். நாம் பரமாத்மாவின் குழந்தை என்றால் டேஷ். மூன்றாவது, 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் டேஷ். 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் டேஷ். நான்காவது, டேஷ் கமா டேஷ் மீது பற்று வைக்க வேண்டும். டேஷ் கமா டேஷ் மீது பற்று வைக்க வேண்டும். அஞ்சாவது, ஆத்மா அபிமானி ஆகி டேஷ் ஆக வேண்டும். ஆத்மா அபிமானியாகி டேஷ் ஆக வேண்டும். ஆறாவது, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் டேஷ். தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் டேஷ். முரளியிலிருந்து கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, பாபாவின் கட்டளை என்ன? பாபாவுடைய ஆர்டர் கட்டளை என்ன அப்படின்னா, சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே தனது புத்தியோகத்தை ஒரு தந்தையிடம் வையுங்கள். தனது புத்தியோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துங்கள்.
சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே தனது புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். 2வது கேள்வி, சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் என்னவாக ஆகிறீர்கள்? சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி சுயதர்ஷன சக்கரதாரி ஆன பிறகு சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகிறீர்கள். சக்கரத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆக முடியுன்றார் பாபா? சுயதர்ஷன சக்கரதாரி ஆகி பிறகு சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆகிறீர்கள். 3வது கேள்வி, எதற்கு யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது? ஒரு தந்தையை நினைவு செய்தால் இந்த ஜென்மத்துடன் கூடவே ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் பஸ்மமாகிறது. இதற்கு தான் யோகா அக்னி என்று சொல்லப்படுகிறது. தந்தையை நினைவு செய்தால் இந்த ஜென்மத்தின் கூடவே ஜென்ம ஜென்மங்களின் பாவங்கள் பஸ்மமாகிறது. இதற்கு தான் யோகா அக்னி என்று சொல்லப்படுகிறது. 4வது கேள்வி, யார் தடையற்ற சேவாதாரி? மனம் மற்றும் புத்தியை சதா சேவையில் பிஸியாக வைத்து கொள்ளக்கூடியவர்கள்தான் தடையற்ற சேவாதாரி. 5வது கேள்வி, ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனம் என்ன? சேவையின் மூலம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ அதுதான் ஆரோக்கியமாக இருப்பதற்கான சாதனமாகும். 6வது கேள்வி, யார் தடைகளற்றவராக இருப்பார்கள்? யாருக்கு எந்த அளவிற்கு சேவையில் ஊக்கம் உற்சாகம் இருக்கிறதோ அவர்கள் தடையற்றவர்களாக இருப்பார்கள். யாருக்கு எந்த அளவிற்கு சேவையில் ஊக்க உற்சாகம் இருக்கிறதோ அவர்கள் தடையற்றவர்களாக இருப்பார்கள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யார் டேஷ் ஆகிறார்களோ அவர்களுக்கு அந்த அளவு டேஷ். யார் உதவியாளர் ஆகிறார்களோ அவருக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். பாபாவுக்கு நம்ம உதவி செய்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? பலன் கிடைக்குது. 2வது, நாம் பரமாத்மாவின் குழந்தை என்றால் டேஷ். நாம் பரமாத்மாவின் குழந்தை என்றால் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் அவசியம் கிடைக்க வேண்டும். 3வது, 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் 5 விகாரங்களை தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். 4வது, டேஷ் டேஷ் மீது பற்று வைக்க வேண்டும். புதிய உலகம், புதிய ராஜ்யதானி, நம்முடைய புதிய ராஜ்யத்தின் மீது பற்று வைக்க வேண்டும். 5வது, ஆத்மா அபிமானியாகி டேஷ் ஆக வேண்டும். ஆத்மா அபிமானியாகி நல்ல குழந்தை ஆக வேண்டும். லாஸ்ட் 6வது, தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் டேஷ். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் முழுமையாக ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.